ஸ்ரீனிவாசன், சென்னை. இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ, சில்லியோட ஹார்வெஸ்ட் வீடியோ. லைபீரியன் வெரைட்டி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெனில் தம்பி கொடுத்த வெரைட்டி தான். என்கிட்ட இருக்கிற ரகங்கள் ஜஸ்ட் அப்படியே ஹார்வெஸ்ட் போடலான்ட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து விதைகளுக்காக வெயிலில் காய வச்சுருக்கேன். பார்க்கலாம், ஒரு 4 வெரைட்டி போட்டிருப்பேன். இது வந்து ஒயிட் கீ சில்லி. இப்போ பாருங்கள், ஒரு சிலது வந்து நல்லா காஞ்சிருது. ஆனால் இதெல்லாம் எடுத்தே ஒரு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆகுது. பட்டு காயத்துக்கு ரொம்ப லேட் ஆகுது, பனிகாலன்றதுனால. ஏன்னா உள்ளே வச்சுருந்தா அப்படியே ஒரு மாதிரி அழுகினா மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி வச்சு காய வச்சுருக்கேன். எவ்வளோ சீக்கிரம் வருதோ, எவ்வளோ சீக்கிரம் காஞ்சி வருதோ நான் வந்து ஷேரிங் பண்ணுறேன். இப்போ ஹார்வெஸ்ட் இன்றைக்கி இதில் ஒரு 4 ரகங்கள் தான் ஹார்வெஸ்ட்டு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் லோப்டு லைட் க்ரீன் பாயிண்டட் கீ சில்லி. இதுதான் வந்து ஜெனில் தம்பி பேர் வச்சுருக்குது இந்த வெரைட்டிக்கு. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா லைட் க்ரீன் லோப்டு க்ரீன் கீ சில்லி. இதுவும் வந்து லைபீரியன் வெரைட்டி தான். ஏன்னா ஒரு சிலது வந்து நாங்கள் இது வந்து ஜெனிலாக வச்ச பேர். இப்போ நான் வச்சுருக்கிற பேர் பார்த்திங்கன்னா இது இந்த ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கிறதுனால ஜாக் ஃப்ரூட்டுன்னு பேர் வச்சுருப்பேன். அதனால் ஜாக் ஃப்ரூட் கீ சில்லி. இது பார்த்திங்கன்னா நல்லா திரட்சியாக வரும், நல்லா ஃப்ளஷ் இருக்கும் உள்ள. முக்கால்வாசி எல்லாமே வந்து நாங்கள் மோர் மிளகா தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகா செடியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சி தான் எடுக்க வேண்டியிருக்கு. நானே ஒரு சமயம் அப்படியே பிடிச்சி இழுத்துருவேன். மொத்தம் இதுவுமே அப்படியே உடஞ்சி கிளையோடு வந்துடும். அந்த காய் இருக்கிற கிளையோடே வந்துடும் அப்படியே. இது பார்த்திங்கன்னா இந்த டிப்பு இருக்கும், இதை வச்சு தான் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த வெரைட்டியில் ஜாக் ஃப்ரூட்டுன்றதே நான் வச்சுருக்கிறதே. ஏன்னா ஒரே மாதிரி 2-3 ரகம் வரும். ஏன்னா நல்லா இது வந்து திரட்சி ஆகிடுது இந்த காய். இன்ஃபேக்ட் இது வந்து வீடியோ எடுக்கிறதுக்காகவே இதை பறிக்காமல் இருந்தேன். ஜஸ்ட் ஃபார், ஏன்னா சீடுக்காக கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பேர் கரெக்டாக தெரியும் அப்படின்ற விஷயத்துக்காக.
மெயினாக வந்து இதில் உரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அளவான சாம்பல் கொடுத்து தழைச்சத்து இருந்ததுன்னா போதும். எப்பயுமே இந்த இதெல்லாம் உடம்பு வளர்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து தழைச்சத்து முக்கியம். அதுக்கப்புறமா மணிச்சத்து பூ எடுக்கும்போது சாம்பல் சத்து. இந்த உள்ளே இருக்கிற ஃப்ளஷ்ஷுக்கெல்லாம் மெயின் வந்து சாம்பல் சத்து தான் நல்லா ஃப்ளஷ் எடுத்து கொடுக்கும். எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன்றதை ஷேர் பண்ணுறேன். இது ஒரு ரகம் பார்த்திங்கன்னா, இது வந்து இங்கே லோக்கல் இந்தியன் ரகம் தான். இந்த ரகம் பார்த்திங்கன்னா கீ சில்லி வெரைட்டி. இது வந்து இந்தியன் வெரைட்டி தான். மூட்டை மிளகாய் சொல்லுவாங்க, மூட்டம் மிளகாய் சொல்லுவாங்க, பம்பரம் மிளகாய் சொல்லுவாங்க. இது நல்ல நெய் வாசனை, காரம் எல்லாமே இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் விட்டுருக்கேன். நல்லா நிறைய காய் வரட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பம்பரம் கரெக்டான சைஸ் இதில் தான் தெரியும். நல்லா காரம் இருக்கும், அருமையான காரம், அருமையான நெய் வாசனை. அதாவது ஒரு சில ரகங்களில் வந்து திகட்டும், இதில் வந்து இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் திகட்டாது. அதுதான் மெயினே. அதனால தான் இந்த வெரைட்டி வெரி ஸ்பெஷல். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் நம்பர் 1 கீ சில்லினே சொல்லுவேன். பார்த்தாலே தெரியும். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா லைபீரியன் பாட்டில் நெக், அதாவது இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் ஜெனில் வந்து இந்த மாதிரி பேர் வச்சுருக்காரு, பாட்டில் நெக் கீ சில்லி. இந்த மாதிரி தான் அவசரப்பட்டு எடுப்பேன், மொத்தமும் இதாகிடும். இப்போ இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா ரகமுமே அப்படி தான் பொறுமையாக தான் எடுக்கணும். இங்கே பாருங்கள், அழகாக இது பாட்டில் மாதிரி இருக்கும். இந்த இது கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறுபடும். ஏன்னா ஒரு சில இதில் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பாட்டில் மாதிரியே வரும். ஆனால் எல்லாமே கீ சில்லி வெரைட்டி தான். சத்து பற்றாக்குறை அந்த மாதிரி. ஏன்னா இப்போ இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே இதில் எல்லாமே வச்சுருப்பேன். ஒரு சில சமயம் கொஞ்சம் சைஸில் வந்து மாறுபடும். ஆனால் இது எல்லாமே ஒரே செடி தான் இப்போ இருக்கிறது. பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா கணிசமான அளவு. ஒரு வாட்டி பறித்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு செடி தான் இது இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எய்தர் புளி மிளகா இல்லாட்டினா மோர் மிளகாய், ரெண்டுமே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தான். இதை பார்த்தாலே தெரியும், இருக்கிறது ஒரே இது தான். 2 இது கண்டிப்பாக கிடையாது. ஆனாலும் இதில் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா மாறுபடுது. அது எதனாலன்னு தெரியல. ஏன்னா ஒரு செடி தான் நட்டது பாருங்கள், கீழேருந்து ஒரு இதுதான் வருது. பட் இதுலேயே வந்து கொஞ்சம் அதே மாதிரி பாட்டில் நெக் மாதிரியே வரும். பார்த்தா ஒரு சில இதில் தெரியும், கொஞ்சம் மாறுபடுது இந்த ரகங்கள். இது எப்படி இருந்தாலும் திருப்பி நான் அவர் ஜெனில் தம்பிட்டையும் ஒரு வாட்டி கேட்டுப்பேன். ஏன்னா வேறு ரகம்னா நான் திருப்பி வேறு இது எடுத்து வீடியோ போடுறேன் இது. ஆனால் இப்போ நான் பாட்டில் நெக்குன்ட்டு மொத்தமாக தான் போட்டிருக்கேன். இதில் சைஸ் பார்த்தா தெரியும். இப்போ இது பாருங்கள், இதே இதுதான். இது கரெக்டாக அந்த பாட்டில் நெக் மாதிரி தான் வருது. மேக்ஸிமம் சைஸ் இதுதான் எடுக்க முடியும். இப்போ
இதே ரகம்தான் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இது இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரே செடி தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வேரி ஆகுது. இப்போ இதுலேயே பார்த்தா டார்க் க்ரீனாக வருது இது. ஸோ இது வந்து அவங்க தம்பிக்கிட்ட தான் கேட்கணும் என்ன வேறு வெரைட்டியான்ட்டு. ஏன்னா 100% ஷுவர் ஒரே செடி தான் என்கிட்ட இருக்குது. பார்த்தாலே தெரியும். இதில் இருக்கிறது ஒரே செடி தான் பக்க கலைகளோடு வருது. இதை பார்த்தா இது சைஸ் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது, கலரும் வேறுபாடு இருக்குது. ஒருவேளை வெயில் டைரெக்டாக படும்போது வேறுபாடு இருக்கா அப்படின்றதும் தெரியல. மிளகாயில் இந்த மிளகாய் ரகங்களில் தனியாக கேட்கணும் இதை பொறுத்த வரைக்கும். இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா கோட் பெப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். ஸோ நானும் என்னோடய ஐடென்டிஃபிகேஷனும் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று இந்த மாதிரி, இன்னொன்று இந்த மாதிரி வருது. ஆக்சுவலாக இது ரெண்டும் ஒரே செடி தான் ஹார்வெஸ்ட் எடுக்கிறது. பட்டு இன்னொரு செடி இப்போ அடுத்தது காட்டுறேன். அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுலேயே வந்து கொஞ்சம் உள்ள மடங்கின மாதிரி வருது. இது கோட் பெப்பர், இதுவும் கீ வெரைட்டி தான். நல்லா சைஸ் நல்லா பெருசாக திரட்சியாக வருது, பார்த்தாலே தெரியும். இதுவும் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு 3 நாட்டி ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு. அதை பார்த்து இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். சப்போஸ் நாளைக்கு நானே வந்து ரகம் எது தெரியலன்னா அப்போ நான் இந்த வீடியோவில் பார்த்து எடுத்துப்பேன். அந்த ஒரு ரீசனுக்கு தான் இந்த வீடியோவே பண்ணுறது. நடுவில் ஒரு 5 மிளகாய் எடுத்திருந்தேன் ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஃபோட்டோ இதுக்காக. இப்போ தான் வீடியோக்காக ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹார்வெஸ்ட்டு எடுத்து அப்படியே போடுறேன். இதுவும் விதைகள் சேகரிக்க ஆரம்பித்தாச்சு. கண்டிப்பாக இதோட விதைகளும் எடுத்த அப்புறம் கிடைக்கும். பட் ஆனால் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லோரும் திடீர்னு இது இன்னொரு செடி, இதை பார்த்தா தெரியும். இது சொன்னேன்ல உங்களுக்கு கோட் பேப்பரில் வெரைட்டி 2 கொஞ்சம் மாறுபாடு இருக்குது. இதில் அந்த சைஸ் பார்த்தா தெரியும். இதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. பட் அந்த வெரைட்டி வந்து இன்னும் எனக்கு பேர் தெரியல. அதனால் அது தனியாக முடிஞ்சதுன்னா தனியாக ஹார்வெஸ்ட் போடுறேன். அது இதுவும் அதே செடி தான். உங்களுக்கு அதே இடத்துல இந்த சைடு எடுக்கிறேன், பார்த்தாலே தெரியும். நிறைய வீடியோவில் பேக்ரவுண்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ரீசன் வந்து அப்படியே மாடியில் அப்படியே எடுக்கிறேன் லைவு. ஸோ அதனால் ஒரு சமயம் எடுக்கலாம்.